டான் தொலைக்காட்சியினுடைய பட்டிமன்ற நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற உலகறிந்த பேச்சாளர்களே, இந்த நிகழ்வை சிறப்பாக தயாரித்து வழங்குகின்ற தயாரிப்பாளர் ஒளிப்பதிவாளர் குழாம் அத்துணை நெஞ்சார்ந்த உள்ளங்களே, இந்த நிகழ்வை வாரந்தோறும் பார்வையிட்டு நல்ல பயன்பாடுகளை தனதாக்கிக் கொள்கின்ற எமது டான் தொலைக்காட்சியினுடைய நேயப் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். இன்றைய தினமும் ஒரு அருமையான தலைப்போடு இங்கே பேச்சாளர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். இன்றைக்கு நாங்கள் எல்லோரும் நிலத்தை நோக்கியவர்களாக நடக்கின்றோம். நிலத்தை நேசிக்கிறவர்களா என்று பார்க்கிற போது அது ஒரு கேள்வியாக இருக்கிறது. மண்ணிலே புரண்டிருக்கின்ற மனிதன் இப்பொழுது கைபேசியிலே புரண்டு கொண்டிருக்கிறான். கைபேசி என்பது ஒரு உலகம், டிஜிட்டல் வேர்ல்டு. அது ஒரு உலகத்தில் ஒரு பரதேசியாக உலாவுறான். நாங்கள் இந்த உலகத்திலே பரதேசி என்று யாரை சொல்லுவோம் என்றால், ஒரு கட்டுக்கடங்காமல் பல பிரதேசங்களையும் உலாவி செல்பவனை நாங்கள் பரதேசி என்று சொல்லுவோம், அல்லது ஒன்றுமில்லாதவனையும் பரதேசி என்று சொல்லுவோம். அதுபோலதான் இந்த சமூக ஊடகங்களில் உலாவுகின்ற பரதேசிகள் இருக்கிறார்கள். அவர்கள் அந்த தேசத்துக்குள் போய்விட்டால் அவர்கள் உலாவிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நிஜ உலகுக்கும் அவர்களுக்கும் அந்த உலகுக்கும் இடையில் வேறுபாடு இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். அப்போ இந்த வளர்ச்சி, சமூக ஊடகங்களினுடைய வளர்ச்சி வருந்தத்தக்கதா அல்லது வரவேற்கத்தக்கதா? வளர்ச்சி என்று சொல் வந்தாலே அங்கே ஏதோ ஒரு வரவேற்புக்குரிய விடயங்கள் இருக்கும். ஆனால் இந்த வளர்ச்சி இன்னொரு பக்கம் பார்க்கிற போது இன்னொரு சாராருக்கு அல்லது இன்னொரு பகுதிக்கு தீங்கு விளைவிப்பதாக இருந்தால் அது வருந்தத்தக்கது. அப்ப இந்த வளர்ச்சி எப்படி வருந்தத்தக்கதாக இருக்கும் என்று பேச்சாளர்கள் பேசுவார்கள். 1997 இந்த சமூக ஊடகங்களின் பரிணாமம் தொடங்கிவிட்டது. 6 டிகிரி என்கின்ற ஒரு சமூக வலைத்தளம் புரோகிராம்களை செய்வதற்கு அல்லது தாங்களே ப்ரொஃபைல்களை உருவாக்கி மற்றவர்களோடு தொடர்பு கொள்வதற்காக 1997 உருவாக்கப்பட்டு விட்டது. அது கடந்து 2004 இந்த முகப்புத்தக வருகையினூடாக அது இன்னொரு பரிணாமத்தை எடுக்கிறது. பின்னர் அது AI தொழில்நுட்பத்தினூடாக இப்பொழுது 2020 இன்னொரு பரிணாமத்தை எடுத்திருக்கிறது. அப்போ கடந்த இந்த சமூக ஊடகங்களின் வருகை எத்தகைய வரவேற்பை பெற்றிருக்கிறது அல்லது வருந்தத்தக்க விடயங்களாக இருக்கின்றனவா என்று பேச்சாளர்கள் பேசுவார்கள். முதலிலே நாங்கள் எப்போதும் வரவேற்புக்கை அல்லது நல்ல விடயங்களை முதலிலே வரவேற்று நிற்போம். அதுபோலதான் இன்றைய சமூக ஊடகங்களினுடைய வளர்ச்சி வரவேற்கத்தக்கது என்பதை பேசுவதற்காக ஒரு துறை சார்ந்த இந்த ஆசிரிய உலகிலே மிகவும் பிரபலமாக இருக்கக்கூடிய இந்திர நாகரிகத்துறையினுடைய ஆசிரியர் கணேசலிங்கம் ஜீவானந்தன் அவர்கள் வரவேற்று இந்த சமூக ஊடகங்களில் அவர் ஒரு வாழ்வையே வாழ்பவர். அந்த வாழ்வுக்கு சொந்தமான ஜீவானந்தம் பெயரிலே உங்களுக்கு தெரியும். அந்த ஆனந்தத்தை, ஜீவ ஆனந்தத்தை சமூக ஊடகங்களில் அனுபவித்தவையால் தான் அவருக்கு ஏதாவது கிடைச்சிருக்குமோ தெரியாது. சரி, வாங்க உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள், வாருங்கள். சாவிடம் தமிழ் படித்து சாக வேண்டும், என் சாம்பல் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று என் உயிரினும் மேலான தமிழ் தாயை முதலிலே சிரம் தாழ்த்து வணங்கி, இந்த பட்டிமன்றத்துக்கு நடுவராக வீற்றிருக்கின்ற நடுவர் பெருந்தகையவர்களே, அரங்கத்திலே வீற்றிருக்கின்ற அறிஞர் பெருமக்களே, எல்லாவற்றுக்கும் மேலாக உலகெங்கிலும் பறந்து வாழுகின்ற டான் தொலைக்காட்சியினுடைய நேயர் சொந்தங்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் மெத்தனமான செவிசாய்ப்புக்கள். இன்றைய பட்டிமன்ற தலைப்பானது ஒரு காத்திரமான பொருளை பேசு பொருளாக்கி இருக்கின்றது. வளர்ந்து வருகின்ற இந்த சமூக ஊடகங்களுடைய வளர்ச்சி வரவேற்கத்தக்கதே வருந்தத்தக்கதே என்கின்ற அடிப்படையில் இந்த பட்டிமன்றம் நகர இருக்கின்றது. அந்த அடிப்படையில் வரவேற்கத்தக்கதே என்கின்ற பொருள் சார்பாக என்னுடைய
வாத பிரதிவாதங்களை சிந்திக்கலாம் என்று இங்கு வந்துள்ளேன். இன்றைய உலகம் அவசரமான உலகம். அவசரமாக ஓடிக்கொண்டிருக்கின்றோம். எங்கு ஓடுகின்றோம், எதற்கு ஓடுகின்றோம் என்று தெரியாமல் எங்களுடைய வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் எங்களோடு இணைந்து இந்த சமூக ஊடகங்களும் வளர்ச்சி அடைந்து வருகின்றன. எங்களுடைய சமூகத்தையும் ஒரு நல்வழி பாதையில் திசை திருப்புவதற்கு அவை முன்னிற்கின்ற அதே வேளை இந்த சமுதாயம் அறிவியல் சார்ந்த சமுதாயமாக வளர்ந்து வருகின்றது. இவ்வாறாக வளர்ந்து வருகின்ற இந்த சமூக ஊடகங்களுடைய வளர்ச்சி வரவேற்கத்தக்க விடயமாகத்தான் இன்று இருக்கின்றது. ஏனெனிலே இன்றைய இந்த உலகத்திலே பாருங்கள், தொலைபேசி இல்லாத ஒருவன் இந்த உலகத்திலே நீங்கள் விரல் நீட்டி கை காட்ட முடியுமா உங்களால்? எல்லோரிடமும் தொலைபேசி, அது ஸ்மார்ட் போன். என்று சொல்லப்படுகின்ற விடயம் நடுவர் ஐயா அவர்களை நீங்க சரியாக கூறினீர்கள். எல்லோரிடமும் இருக்கின்றது. இங்க 2 பேர் வந்திருக்கிறார்கள் பாருங்கள். தங்களுக்கு விருப்பம் இல்லையா? சமூக ஊடகங்களுடைய வளர்ச்சி விருப்பம் இல்லையா? விருப்பமில்லை என்று சொல்லப்படுகின்ற அந்த விடயத்தை பேசுவதற்காகவே தொலைபேசியின் ஊடாகத்தான் தங்களுடைய அந்த விடயங்களை தொகுத்திருக்கிறார்கள். ஆனால் அந்த வளர்ச்சி வரவேற்கத்தக்கதாக இல்லை என்று சொல்லி கூற இருக்கிறார்கள். இது நடுவர் அவர்களே குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். எங்களுடைய சமுதாயம் எதை நோக்கி, எங்களுடைய பாருங்கள், இப்ப தனி குடுத்தனம் என்று சொல்லி நாங்கள் போறோம். திருமண வாழ்க்கையில தனிய போறோம், தனியத்தான் இருக்கணும் என்று சொல்லி போறோம். ஆனா தனியே போகின்ற பொழுது பாருங்கள், அங்கே சமைப்பதற்கு தெரியாவிட்டால் கூட பிரச்சனை இல்லை. ஏனென்றால் எங்களுக்கு யூடியூப் இருக்குது. அடித்தால் என்ன சமைக்க வேண்டும், பால் பாயசம் வேண்டுமோ, அல்லது கஞ்சி காய்ச்ச வேண்டுமோ, அல்லது கணவாய் கறிதான் காய்ச்ச வேண்டுமோ, அத்தனையும் அதிலே இருக்கின்றது. ஆமா, என்ன உங்களுக்கு வேண்டுமோ அத்தனையும் இருக்கின்றது என்று உலகிலே கிடைக்க அரிதான நூல்களாக இருக்கின்ற இலக்கியங்கள் கூட என்று சமூக ஊடகங்கள் வாயிலாக நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அத்தனையும் அங்கே PDF வடிவாக இருக்கின்றது. சரியான முறையிலே நாங்கள் அங்கே இலக்கியங்களை படித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து பாருங்கள், என்று எங்களுடைய மொழி உலகளாவிய ரீதியிலே பறந்துபட்டு காணப்படுகின்றது. என்று இலங்கை இந்திய நாடுகள் மாத்திரமல்ல, உலகளாவிய ரீதியிலே ஒன்று தமிழ் மொழியானது என்று ஒரு மிகப்பெரியதொரு மொழியாக, எல்லா மொழிகளுக்கும் தாய்மொழியாக விளங்குகின்ற தமிழ் மொழி என்று உலக புகழ் பெற்று விளங்குகின்றது என்று சொன்னால் இதனுடைய வளர்ச்சி பாதை எங்கே இருக்கின்றது என்று கூகுளில் தமிழ், வாட்ஸ்அப்பில் தமிழ், வைபரில் தமிழ் என்று சொல்லி அத்தனை சமூக ஊடகங்களிலும் தமிழ் மொழியினுடைய உயர்வும் சிறப்பும் இருக்கின்றது என்று சொன்னால் இதனுடைய வளர்ச்சி பாதை எங்கிருக்கின்றது என்று சொல்லி நாங்கள் பார்க்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். உலகத்தில் நடக்கின்ற, சமூகத்தில் நடக்கின்ற, ஆங்காங்கே நடக்கின்ற விடயங்களை எல்லாம் இங்கே பேசுபொருளாக்கி கொண்டு வந்துவிட்டு இவ்வாறு நடந்து விட்டது, இந்த விடயம் இவ்வாறு நடந்து விட்டது, சமூக ஊடகங்கள் வாயிலாகத்தான் நடந்தது என்று கூறுவதில் எதுவித பிரயோசனமும் இல்லை என்பதை இந்த இடத்திலே ஆணித்தரமாக தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். சமூக ஊடகங்கள் வாயிலாக ஆங்காங்கே தப்புக்கள் நடைபெறுகின்றன. ஆனால் அந்த சமூக ஊடகங்களை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும், எந்த விதத்தில் பயன்படுத்த வேண்டும், எத்தனை வயதில் பயன்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு விடயத்தை இந்த சமூகத்தில் வாழுகின்ற பெரியவர்கள் இன்றைய சமூகத்திற்கு வழிகாட்டியவர்களாக இருக்க வேண்டும். அவ்வாறு இல்லாமல் விட்டுவிட்டு ஒட்டுமொத்தமாக சமூக ஊடகங்கள் மீது பழி சுமத்துவது மிக வருந்தத்தக்க விடயமாக இருக்கின்றது. என்னுடைய கல்வி பாரம்பரியம் பாருங்கள் என்று கல்வி பாரம்பரியம் சமூக ஊடகங்கள் வாயிலாக வளர்ச்சி அடைந்து வருகின்றது. எங்களுடைய இல்லங்கள், ஏனென்றால் நாங்கள் அவசரமாக ஓடிக்கொண்டிருக்கின்றோம், நேரமில்லாமல் ஓடிக்கொண்டிருக்கின்றோம். இந்த இடத்திலே இல்லத்தில் இருந்து கூட எங்களுடைய கல்வி நடவடிக்கைகளை கூட
ஏன் உயர்கல்விகளை கூட நான் நினைக்கிறேன், கூடுதலாக இந்தியாவிலே உயர்கல்வியை பட்டப்படிப்பை மேற்கொள்வர்கள் கூட இன்று சமூக ஊடகங்கள் வாயிலாக ஈழத்தில் இருந்து கொண்டு தங்களுடைய உயர்கல்வியை பூர்த்தி செய்கின்றார்கள் என்றால் இதனுடைய சமூகங்களுடைய வளர்ச்சி எவ்வாறு இருந்திருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சமூக ஊடகங்கள் எங்களுடைய வாழ்க்கையை ஒளியேற்றத்தான் சமூக ஊடகங்கள் வந்ததே தவிர எங்களுடைய வாழ்க்கையை இருள்மயமாக்க வரவில்லை. நாங்கள் சரியான விதத்தில் அவற்றை பயன்படுத்தவில்லை என்பதே இங்கு குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது. இந்த சமூக ஊடகங்கள் பாருங்கள், எங்களுடைய வாழ்விலே உங்களுக்கு என்ன நோய் ஏற்பட்டால், என்ன நோய் உங்களுக்கு என்ன நோய் ஏற்பட்டது என்று சொல்லியும் இந்த நோய்க்கான நிவாரணிகள் என்ன, மருந்து என்ன என்று சொல்லப்படுகின்ற விடயம் இன்று சமூக ஊடகங்கள் வாயிலாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. கூகுளில் போய் தட்டினால் வரும் என்ன மருந்து, என்ன நோக்கி என்ன மருந்து என்று சொல்லப்படுகின்ற விடயங்கள் பேசுபொருள் ஆகி இருக்கின்றது. உலகளாவிலே பறந்து விளங்குகின்ற தமிழ் மக்களுடைய மருத்துவம், சித்த மருத்துவம் சொல்லப்படுகின்ற விடயம் இன்று சமூக ஊடகங்களிலே பேசுபொருள் ஆகி இருக்கின்றது. என்றால் எங்களுடைய சமுதாயத்தினுடைய வளர்ச்சி பாதை எங்கிருக்கின்றது? இந்தியாவிலே நடைபெற்ற ஜல்லிக்கட்டு என்று சொல்லப்படுகின்ற மிகப்பெரிய தமிழர்களுடைய வீர போராட்டம், வீர விளையாட்டு என்று சொல்லப்படுகின்ற இந்த விடயம் இன்று உலகளாவிய ரீதியிலே பறந்துபட்டு ஜல்லிக்கட்டு எங்களுடைய தமிழர் விளையாட்டு என்று சொல்லப்படுகின்ற விடயம் பேசுபொருள் ஆகி அது உலக பறந்துபட்டு காணப்படுகின்றது என்று சொன்னால் உன்னுடைய வளர்ச்சி பாதை எங்கிருக்கின்றது? எங்களுடைய ஈழத்திலிருந்து புலம்பெயர்ந்து சென்ற தமிழர்களுடைய இருப்பும் தக்க வைக்கப்படுகின்றது. அவர்கள் இங்கிருந்து அங்கிருந்து கொண்டு ஈழத்தர்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காக அத்தனை விடயங்களையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் உங்களுடைய வளர்ச்சி பாதை எங்கிருக்கின்றது? இவ்வாறு பல்வேறுபட்ட விடயங்கள், பல்வேறுபட்ட விஷயங்கள் சமூகத்திற்காக இந்த சமுதாயம் நல்ல வழியில் வளர வேண்டும் என்பதற்காக சமூக ஊடகங்கள் தங்களுடைய வரவேற்பு மிக்க அத்தனை பணிகளையும் செய்திருக்கின்றன. இறுதியாக ஒன்றை மட்டும் கூற விரும்புகின்றேன் நடுவர் ஐயா அவர்களே, கத்தி யார் கையில் இருப்பது என்பதுதான் பிரச்சனை. ஒரு கத்தியானது வைத்தியருடைய கையில் இருந்தால் அது நோயாளியை காப்பாற்ற உதவும். இதே கொலையாளியின் கையில் இருந்தால் அவள் கொலையை செய்யக்கூடியதாக இருக்கும். ஆக கத்தியை எவ்வாறு பயன்படுத்துகிறார் என்பதில்தான் எங்களுடைய சமூக ஊடகங்களுடைய வளர்ச்சி இருக்கின்றது. ஆகவே இந்த சமூக ஊடகங்களை சரியான முறையில் எத்தனை வயதில் பயன்படுத்த முடியுமோ அத்தனை வயதில் அந்த சமூக ஊடகங்களை பயன்படுத்தினால் எங்களுடைய வாழ்க்கை மிகச்சிறந்த வாழ்க்கையாக அமையும். இன்றைய சமுதாயத்துக்கு அது வரவேற்கத்தக்க விடயமாக அமையும் என்பதில் எதுவித சந்தேகமும் இல்லை என்று கூறி வாய்ப்பளித்த அத்தனை நல்லுள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி. ஜீவானந்தம் அவர்கள் சமூக ஊடகங்களுடைய வளர்ச்சி போக்கை அழகுறச் செய்திருக்கிறார். கல்வியாக இருந்தாலும் சரி, கலாசார பரவலாக்கமாக இருந்தாலும் சரி, பொருளாதாரமாக இருந்தாலும் சரி, அத்துணை துறைகளுக்கும் இந்த சமூக ஊடகங்கள் பங்களிப்பு செய்கிறது என்பதை பதிவு செய்திருக்கிறார். எங்கெண்ட ஊர்களில் இந்த தகவல் பரிமாறுறாக்களை சொல்லுவோம் கொண்டோடிகள். ஒரு தகவலை அவட்ட கொடுத்தா அந்த ஊரெல்லாம் பரப்பிடுவான். பக்கத்து வீட்டில் போக சொல்லுவான், உனக்குத்தானடி மட்டும் சொல்றேன், யாருக்கும் சொல்லுது ஆடி என்று. அப்படி அந்த தகவல் பரிமாற்றப்படும் கொண்டோடிகள். ஆனா இப்போ கொண்டோடிகளுக்கான தேவை இல்லை. ஆனா எப்படி இருக்குன்னா சமூக ஊடகங்களின் ஊடாக இந்த கொண்டோடிகள் இருக்கிறார்கள். ஒரு தகவலை பரிமாறுவதற்கு பல கொண்டோடிகள் இந்த உலகத்தில் முளைத்திருக்கிறார்கள். அப்ப இந்த கொண்டோடிகளால இந்த சமூகத்துக்கு ஏதாவது வரவேற்கத்தக்க விடயம் இருக்கிறதா என்று இங்கே வருத்தத்துக்குரியவர்களை பார்த்து கேட்க தோன்றுகிறது. வாருங்கள், யமுனா கிருஷ்ணசாமி அவர்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய உதவி விரிவுரையாளராக கடமையாற்றுபவர். இந்த சமூக ஊடகங்களினால் அவர் அந்த மாணவர்களினுடைய போக்குகளை பார்த்து அனுபவ ரீதியாக அந்த தகவல்களை திரட்டியிருப்பார். ஆகவே சமூக ஊடகங்களுடைய வளர்ச்சி வருந்தத்தக்கது என்று பேசுவதற்காக அவரை அன்போடு அழைத்து நிற்கின்றேன். வாருங்கள், பேசுங்கள்.
உலகவாழ் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் இந்நேர இனிமையான வணக்கங்கள். இன்றைய ஊடகங்களின் வளர்ச்சியானது வருந்தத்தக்க விடயமாக காணப்படுகின்றது. ஆம், நிதர்சனமான உண்மை. அதாவது இந்த சமூக ஊடகங்கள் என்ற அம்சமானது ஆரம்ப காலங்களிலே பல தகவல்களை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு கொண்டு செல்வதற்காக உருவாக்கப்பட்டது. அதாவது தகவல்களை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு கொண்டு செல்வதற்காக பயன்படுத்தப்பட்டது. ஆனால் இன்றைய காலங்களை எடுத்து நோக்குகின்ற போது இந்த சமூக ஊடகங்களானது அண்ணா அவர்கள் சொன்னது போல இந்த சமூக ஊடகங்கள் எங்கு கொண்டு செல்கின்றது? மனிதர்களை படுகொலிக்கு கொண்டு செல்கின்றது என்று நான் கூறுவேன். அதாவது செல்போன் வாழ் தமிழ் சொந்தங்கள் என்றே நான் ஆரம்பத்தில் கூறியிருக்க வேண்டும். ஒரு மனிதனானவன் அவனுடைய விடியலை செல்போனிலேயே துவங்குகின்றான் இல்லையா நடுவர் அவர்களே? ஒரு மனிதன் தான் விடியலை செல்போனிலேயே ஆரம்பிக்கின்றான். அவன் வாட்ஸ்அப்பில், ஃபேஸ்புக்கில், வைபரில் என்ற அடிப்படையில் சமூக ஊடகங்களில் மட்டுமே தன்னுடைய வாழ்வை சுருக்கி கொண்டுள்ளான். ஒரு சமூக ஊடகமானது ஒரு மாணவனை, ஒரு இளைஞனை, ஒரு மனிதனை தன்னம்பிக்கையற்றவனாகவும் ஒரு கோழையாகவும் ஆக்க தவறவில்லை. அதாவது ஒரு மாணவன் தன்னுடைய தந்தை KTM பைக் வாங்கி தரவில்லை, ஒரு ஐபோன் வாங்கி தரவில்லை என்பதற்காக தன்னுடைய உயிரை துச்சமாக மதித்து தற்கொலை செய்யக்கூடிய சூழ்நிலையானது இன்றைய செய்திகளாக காணப்படுகின்றது. இந்த இடத்தில் சமூக வலைத்தளமானது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை இல்லாமல் செய்ய தவறவில்லை என்று கூற வேண்டும். சமூக வலைத்தளம் என்று நாங்கள் இதனை கூறியிருக்க கூடாது, சமூக பிழைதளம் என்றே நாங்கள் இதனை கூறியிருக்க வேண்டும். அதாவது ஒரு மனித வாழ்க்கையை சிக்கலானதாகவும் சவாலானதாகவும் ஆக்கி சென்றுள்ளது இந்த சமூக வலைத்தளங்கள். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்ற திருவள்ளுவரின் கூற்றினை எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருளை உடனடியாக அப்டேட் செய்வது உலகு என்ற அளவுக்கு இன்றைய சமூக ஊடகங்களானது மாறி சென்றுள்ளது. அதாவது ஒரு விடயத்தின் கனதி, ஒரு விடயத்தின் உண்மை தன்மையை அறிந்து கொள்ளாது வெறுமனே வியூஸுக்காகவும் தங்களை ஒரு பிரபலங்களாக ஆக்கிக் கொள்ளுமே இன்றைய சமூக ஊடகங்களில் பதிவு செய்யப்படுகின்ற விடயங்களானது காணப்படுகின்றது. சக மனிதர்களை மதிப்பதனை இன்றைய சமூக ஊடகங்களை பயன்படுத்துகின்ற சிறுவர்கள் தொடக்கம் மாணவர்கள் வரை ஒரு மனிதனை எப்படி மதிப்பது என்ற விடயங்களை கற்பதிலிருந்து தவறிவிட்டதே என்று நான் கூறுகின்றேன். தகவல்களை பரிமாற்றத்திற்காக உருவாக்கப்பட்ட சமூக ஊடகங்களானது இன்றைய காலப்பகுதியில் பேச்சுக்கு புறம்பான விடயங்களையும் வதந்திகளையும் அதிகமான சமூக குற்ற பிறழ்வு நடத்தைகளையுமே இன்றைய காலங்களில் அதிகமாக கொண்டாடி கொண்டிருக்கின்றன. அதாவது ஒரு விடயம் பேஸ்புக்கில் பதிவிடப்படுகின்றது என்றால் அது சரியானதா, அதில் உண்மை காணப்படுகின்றதா, அதனுடைய உண்மை தன்மை எந்த அளவுக்கு இருக்கின்றது என்பதனை அறிந்து கொள்ளாமல் உடனடியாக ஷேர் செய்யக்கூடிய தன்மையானது காணப்படுகின்றது. ஆரம்பத்திலே தொலைபேசி கண்டுபிடிக்கப்பட்ட அந்த மாமனிதர் கூறியிருந்தாராம், தான் தொலைபேசியினை வெறுமனே தன்னுடைய ஒரு நாளில் 5 நிமிடம் மாத்திரமே செலவழித்துள்ளேன், ஏனைய நிமிடங்கள் சக மனிதர்களிடம் உரையாடுவதற்காகவே தான் பயன்படுத்தினேன் என்று கூறியிருந்தாராம். ஆனால் இன்றைய உலகில் இந்த சமூக வலைத்தளங்களின் பார்வையானது வெறுமனே 5 நிமிடத்தை தவிர்த்து ஏனைய அனைத்து நிமிடங்களுமே சமூக வலைத்தளங்களின் பார்வை எங்களுடைய பார்வையையும் எங்களுடைய வாழ்க்கையையும் அர்ப்பணித்துள்ளது என்று கூற வேண்டும். அந்த அளவிற்கு ஒரு மனிதனை இந்த சமூகமானது இறுக்கி பிடித்துள்ளது என்றே கூற வேண்டும். ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய சுயத்தையும் தன்னுடைய இயல்பையும் இல்லாது செய்யக்கூடிய அளவிற்கு இந்த சமூக ஊடகங்கள் ஒரு மனிதனை ஆக்கி சென்றுள்ளது. அதாவது இன்றைய காலங்களில் நயன்தாரா சாரி என்று உடுத்துகின்றார்கள், ஐஸ்வர்யா சாரி என்று உடுத்துகின்றார்கள். எங்கேயோ ஒரு மனிதனுடைய ஹேர் ஸ்டைலை பார்த்து
அவர்கள் எப்படி கற்பித்திருக்கிறார்களோ அந்த மாதிரி தங்களுடைய கலாச்சாரங்களை மாற்றிக்கொள்கின்றார்கள். இந்த இடத்தில் ஒருவனுடைய கலாச்சாரமானது இல்லாமல் ஆக்கப்படுகின்றது. மரபு வழியாக வந்த அவனுடைய உடை, நடை, பாவனை, பேச்சு என்பன இங்கு இல்லாமல் ஆக்கப்படுகின்றது. நடுவர் அவர்களே, இன்று வல்லரசாக கொண்டாடி கொண்டிருக்கின்ற ஐக்கிய அமெரிக்காவினுடைய முன்னாள் ஜனாதிபதி பராக் ஒபாமா அவர்கள் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 100 புத்தகங்கள் வாசிப்பாராம். ஏன்? அவருக்கு தொலைபேசிகளிலோ அல்லது சமூக ஊடகங்களிலோ தங்களுடைய தகவல்களை பெற்றுக்கொள்ளவோ அவர் அந்த தகவல்களை பார்வையிடையோ அவருக்கு முடியாதுள்ளதா? இல்லை. இந்த புத்தக பக்கங்களுடைய சுவைகளுக்காக அவர் ஒரு நாளைக்கு 100 புத்தகங்களை வாசிக்கின்றாராம். அதே நேரத்தில் என்னுடைய ஆசான், நான் பெருமையாக சொல்லிக் கொள்வேன், யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே அரசியல் துறையிலே மிகவும் ஒரு மூத்த தலைவராக காணப்படுகின்ற பேராசிரியர் கேட்டி கணேசலிங்கம் அவர்கள் 1000க்கு மேற்பட்ட புத்தகங்களை தன்னுடைய வீட்டில் வைத்துள்ளாராம். இவர் கூறுவார், பிள்ளைகள் அதிகமாக புத்தகங்கள் படியுங்கள், உங்களுடைய ரசனை, உங்களுடைய கற்பனாவாதம் அனைத்தும் பெருகிவிடும் என்று கூறுவார்கள். ஒரு வாசிப்பு ஒரு மனிதனை எந்த அளவுக்கு பூரணமாக்குகின்றது என்று இவ்வாறான விடயங்களில் இருந்து நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. இது எந்த இடத்தில் சமூக ஊடகங்கள் ஒரு மனிதனை பூரணத்துவப்படுத்துகின்றது என்றால் அது வினாக்குறியாகவே காணப்படுகின்றது. ஒரு சமூக ஊடகமானது அந்த அளவிற்கு ஒரு மனிதனை கீழ்மட்டத்திற்கு தள்ளிவிட்டு சென்றுள்ளது என்றே நான் கூறுவேன். ChatGPT என்பர், AI என்பர் புத்தக பக்கங்களினுடைய சுவை அறியாதவர்கள். புத்தகங்களை வாசித்தால் மாத்திரமே நாங்கள் ஒரு பூரணமான நிலையிலே அடைய முடியும் என நான் கூறுவேன். இன்றைய ஊடகங்களின் வளர்ச்சியானது வெறுமனே மனிதர்களை மட்டுமல்ல, விவசாயமாக இருக்கட்டும், பறவைகளாக இருக்கட்டும், அனைத்து உயிர்களையும் இந்த பூமியில் இருந்து விட்டு செல்வதற்கும் அது இல்லாமல் ஆக்குவதற்கும் துணை புரிவதாக காணப்படுகின்றது. அதிகமான கதிர்வீச்சுக்கள் இந்த பூமியிலே பட்டு விவசாயம் மட்டுமல்லாது சரும நோய்கள், ஏனைய விலங்குகள் கூட உயிர் மாய்க்கக்கூடிய சூழ்நிலையானது இன்றைய காலங்களில் ஏற்பட்டுள்ளது. அண்ணா அவர்கள் அடிக்கடி கூறிக்கொண்டிருந்தார்கள், சமூகம் எதை நோக்கி போய் கொண்டிருக்கின்றது, சமூகம் எதை நோக்கி போய்கொண்டிருக்கின்றது. நான் கூறுவேன், அண்ணா அவர்களே, இன்றைய ஊடகங்களின் வளர்ச்சி மூலமாக சமூகமானது புதைகுழிக்கும், படுகொலிக்கும், தன்னுடைய கற்பனாவாதம், தன்னுடைய திறமை எல்லாம் மக்கிக் கொண்டு போகின்றது என நான் கூறுவேன். அந்த வகையில் நாங்கள் பார்த்தோமானால் இன்றைய சமூக ஊடகங்களின் வளர்ச்சியானது வருந்தத்தக்கதாகவே காணப்படுகின்றது என கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. எங்களுடைய உதவி விரிவுரையாளர் அவர்கள் இந்த சமூக ஊடகங்களுடைய பாதிப்புகளை பற்றி அழகுற சொல்லி இருக்கிறார்கள். குறிப்பாக இந்த சமூக ஊடகங்களில் பரப்பப்படுகின்ற ஃபேக் நியூஸ், பொய்யான தகவல்கள், இந்த பொய்யான தகவல்களை உண்மையாக கருதி அது எந்த விளைவுகளை ஏற்படுத்தி இருக்கிறது, அதுவும் நான் சொன்னது போல கொண்டோடிகளினுடைய வேலை. ஜனநாயகத்தின் பேரால் ஜனநாயக மறுப்பாளர்கள் இன்று பலர் தலைவர்களாக தெரிவு செய்யப்படுகிறார்கள். கருத்து சுதந்திரம் அல்லது சமூக ஊடகங்களுடைய பதிவுகள், இதனுடைய தாக்கத்தின் மூலம் ஒரு ஜனநாயகத்துவம் என்ற கருத்து சுதந்திரத்தினூடாக ஜனநாயக மறுப்பாளர்கள் இந்த தலைமைத்துவத்துக்கு வருகிறார்கள். இது எந்த அளவுக்கு பாதிப்பை உண்டு பண்ணுகிறது என்பது ஒன்று. இன்னொன்று, சமூக வலைத்தளங்களை, அதாவது சமூக ஊடகங்களை பயன்படுத்தியே இப்பொழுது பாராளுமன்ற அங்கத்துவத்தை தக்க வைத்துக் கொண்டவர்களும் அதை நிலைபெறச் செய்வதற்கான முயற்சிகளும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆக இது வருந்தத்தக்கதா அல்லது வரவேற்கத்தக்கதா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. அந்த அடிப்படையில் சூழல் சார்ந்தும் இந்த பாதிப்புகளை இங்கே ஜமுனா அவர்கள் சிறப்பாக சொல்லி இருக்கிறார்கள். இந்த டேட்டாவை நாங்கள் அதிக அளவில் பயன்படுத்துகின்ற போது சூழலுக்கு அதிக கார்பன் வெளியேற்றங்களை நாங்கள் கொடுக்கிறோம். கார்பன் உமிழ்வு அதிகமாக இருக்கின்ற போது வெப்பநிலை சார்ந்த காலநிலை மாற்றங்களை நாங்கள் சந்திக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறது. ஆகவே இவை எல்லாம் வருந்தத்தக்கது என்று ஜமுனா கிருஷ்ணசாமியினுடைய பதிவு. இப்போ எங்களுடைய தெல்லிப்பளை பிரதேச செயலகத்தினுடைய அபிவிருத்தி உத்தியோகத்தர் சுரேஷ் செல்வதி அம்மா அவர்கள் இப்பொழுது யோசிக்கிறார்,
நான் வரவேற்கக்கூடிய விதத்தில் வந்தேனே, இப்பொழுது என்னை வருத்தத்துக்குரியவராக மாற்றிவிட்டார்களே, என்ன பேசுவது? ஆனாலும் வரவேற்கக்கூடிய விடயங்கள் நிறைய இருக்கிறது என்பதனாலே செல்வதி அம்மா அவர்களை பேசுவதற்காக அழைத்து நிற்கின்றேன். வாருங்கள். தென்றலிலே பிறந்து தென் பொதிகையிலே தவழ்ந்து சங்கத்திலே வளர்ந்த என் அன்னை தமிழுக்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்து இன்றைய பட்டி மண்டபத்துக்கு தலைமை வகித்துக் கொண்டிருக்கின்ற நடுவு பெருந்தகை அவர்களே, அன்பு நண்பனே, சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் எனது இந்நேர வணக்கம். நடுவு பெருந்தகை அவர்களே, இன்று நாங்கள் அருமையான தலைப்பினூடாக இங்கே மக்களை டான் தொலைக்காட்சியினூடாக சந்திக்க இருக்கின்றோம். அந்த சந்திப்பினை எங்களுக்கு அந்த மக்களூடாக இணைத்து காட்டுவதற்கு மிகவும் பேருதவி புரிவது எது? ஊடகம். அந்த ஊடகத்தின் வளர்ச்சி இல்லாவிட்டால் இன்று நாங்கள் நால்வரும் இதில் இருந்து இந்த ஒரு தலைப்பினை எடுத்து மக்களுக்கு நிதர்சனமான உண்மையை பகிர்ந்திருக்க முடியுமா என்று கேட்டால் அதற்கான விடை இல்லை என்பதுதான். கையிலே கிடைத்து விட்டது என்பதற்காக எதையும் கதைத்து விடலாம் என்று நினைத்து கதைக்க கூடாது நடுவர் அவர்கள். கொடுக்கப்பட்ட தலைப்பு இன்றைய சமூக ஊடகங்களின் வளர்ச்சி வருந்தத்தக்கதே, வரவேற்கத்தக்கதே. நீங்கள் என்னை அழைக்கும் போது சொன்னீர்கள் வரவேற்பதற்கு எதுவும் இல்லாமல் பேசுவதற்கு யோசிக்கின்றார் என்று. இல்லை, எதிர்த்தரப்பு தலைவி அவர்கள் பேசியதை நான் எப்படி வெட்டி பேசுவது, அவரது மனதை எப்படி உடைப்பது என்பதை பற்றி தான் அதிலே யோசித்துக் கொண்டிருந்தேன். ஏனென்றால் மனதை உடைத்து விட்டால் அவர் பாவம் பயந்து விடுவாரோ என்றுதான். நடுவ பெருந்தகை அவர்களே, இங்கே அவருக்கு நான் ஒரு செய்தியை பறைசாற்ற வேண்டும். என்னவென்றால், அவர் மறைமுகமாக ஊடகங்கள் வளர்ச்சிக்கு உறுதுணை புரிகிறது என்றுதான் பேசி அமர்ந்திருக்கின்றார். எவ்வாறு என்றால், புத்தகங்களை வாசியுங்கள், புத்தகங்களை வாசியுங்கள். 100 புத்தகத்தை பராக் ஒபாமா வாசித்தார், 1000 புத்தகங்களை கணேசலிங்கம் ஐயா அவர்கள் வைத்திருக்கிறார். புத்தகங்களை வாசியுங்கள். ஊடகங்கள் 2 வகைப்படும் நடுவர் அவர்களே. ஒன்று அச்சு ஊடகங்கள், மற்றதுதான் இலத்திரனியல் ஊடகங்கள். இலத்திரனியல் ஊடகங்களினால் வரும் பாதகங்களை மட்டும் பறைசாற்றி இருக்கிறார் தலைவி அவர்கள். அச்சு ஊடகங்கள் நாங்கள் பேசுவது சமூக ஊடகங்கள், பேசுவது சமூக ஊடகம் என்று வரையறுக்கவில்லை நடுவர் அவர்களே, ஊடகங்கள் என்று வரையறுக்கப்பட்டிருக்கின்றது. அச்சு ஊடகத்தில் பத்திரிகையும் புத்தகங்களும் சஞ்சிகைகளும் அடங்கும் அல்லவா? அப்படி என்றால் அதை நீங்கள் ஏன் தூக்கி காட்டி இருக்கிறீர்கள்? சரி, அதை விடுங்கள். சமூக ஊடகங்களிலே தீமையை மற்றும் பேசி இருக்கிறீர்கள். வளர்ச்சி என்பது என்ன நடுவர் அவர்களே? அந்த காலத்திலே புறாவை அனுப்பினார்கள், ஓடு 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 என்று ஓடிப்போய் ஒற்றனை அனுப்பினார்கள். அதை எல்லாவற்றையும் தகர்த்து அறிந்து இன்று கையிலே உள்ளங்கையிலே உலகம் என்று சொல்லக்கூடிய பத்திரிகை, சஞ்சிகை, புத்தகம் அத்தனை விடயங்களையும் ஒரே ஒரு ஊடகமாக தொலைபேசி என்கின்ற ஊடகத்தை, அதுவும் நீங்கள் குறிப்பிட்டது போல் தட்டு தொலைபேசி என்னும் ஊடகத்தை எங்கள் கைகளில் தவள விட்டது வளர்ச்சி நடுவர் அவர்களே. நாங்கள் எல்லாம் 19 கிட்ஸ். எங்களுடைய காலத்திலே நோக்கியா என்ற ஒரு சிறிய போன் இருந்தது. அதிலே வெறும் உரையாடல், தலைவி அவர்கள் சொன்னது போல தகவல் பரிமாற்றத்தை மட்டும்தான் நாங்கள் பேசிக்கொண்டோம். மாமரத்துக்கு மேலே கவரேஜ் இல்லாமல் பிடித்தபடி ஏறி நின்று பேசிக்கொண்டோம். அந்த வளர்ச்சி தான் இன்று எங்கே இருந்தாலும் முகத்தை கூட பார்த்து பேசும் அளவிற்கு வந்துவிட்டது. அந்த வளர்ச்சி இல்லாவிட்டால் இது நடந்திருக்குமா நடுவர் அவர்களே? நடந்திருக்காது. இவர்கள் சொன்னது போல சமூக ஊடகங்கள் எங்களுக்கு தீங்கு விளைவிக்கிறது என்று சொன்னார். அதுவும் 3 தரம் தான் ஆடித்தனமாக சொல்கிறேனா நடுவர் அவர்களே. கொரோனா என்கின்ற ஒரு பேரவலம் வந்து நாங்கள் வீட்டுக்குள்ளே முடங்கி போயிருந்த வேளையிலே மாணவர்கள் ஆனா தெரியுமா, ஆவண்ணா தெரியுமா, 3 வயது ஆகின்றது, 6 வயது ஆகின்றது, 3 வருடம் முடங்கி கிடந்தோம். ஆனா எழுத கஷ்டப்பட போகின்றானே என்ற பிள்ளையையும், ஏஎல் எழுத கஷ்டப்பட போகின்றானே என்கின்ற ஒரு மாணவனையும், காப்போத்தா சாதாரண தரத்தில் அறிவில்லாமல் போகின்றானே என்ற ஒரு மாணவனையும், ஆசிரியன் தன்னுடைய தொழிலுக்கான கல்வி முயற்சியை தேட மறுப்பானோ என்கின்ற நிலையையும், சூம் என்கின்ற நிகழ்நிலை வளர்ச்சி எங்களுக்கு உறுதுணை புரிந்து எங்களை கை கொடுத்து காப்பாற்றவில்லையா? தலைவி அவர்கள் சொன்னார், படுகொலையை தள்ளுகிறதாம். படுகொலை? எந்த படுகொலை? அது எனக்கு தெரிந்தாக வேண்டும் அவர்களே, நடுவர் அவர்களே. ஒரு சிலர் சமூக வலைத்தளங்களை தவறாக பாவிக்கிறார்கள் என்பதற்காக அதன் வளர்ச்சி தேவையில்லை என்று கூறுவது மிக தவறு. நாங்கள் அந்த காலத்திலே போன் எடுத்து கலோ என்றால் 14 ரூபாய் வட்டிவிடும். உங்களுக்கு தெரியுமோ தெரியாது. நாங்கள் மிஸ்டு கால் கொடுப்போம்.
அழைப்பை துண்டித்தல். அது பேர்ந்து 100 ரூபாய் கிட்கார்டாக மாறியது. அது பேர்ந்து இன்று எங்களுக்கு அத்தனை வசதிகளையும் கொடுத்து ஃப்ரீ கால், ஃப்ரீ வாட்ஸ்அப், பேஸ்புக் என்கின்ற அந்த பேக்கேஜுகளை உள்வாங்கி இன்று குறைந்த அளவிலே அத்தனை ஊடகங்களையும் சென்று பார்வையிடுவதற்கான வளர்ச்சியை தந்திருக்கின்றது என்றால் அந்த ஊடகங்களினுடைய வளர்ச்சி இந்த நிறுவனங்களினுடைய அந்த காசு குறைப்பிலும் செல்வாக்கு செலுத்துகிறது அல்லவா நடுவர் அவர்களே? நான் ஒரே ஒரு விடயத்தை கேட்கின்றேன். எங்களுடைய வட்டத்தை மட்டும் வைத்துக் கொண்டு நாங்கள் கதைக்க கூடாது. ஏனென்றால் வெளிநாடுகளிலே கணவனை அமர்த்தி வேலைக்கு அமர்த்தி விட்டு வீட்டிலே கணவனின் நினைப்புடன் வாழும் பெண்கள் இந்த நாட்டில் வாழ்கிறார்கள். கற்பிணி தாய்மார்கள் வாழ்கின்றார்கள், முதியவர்கள் வாழ்கின்றார்கள். எல்லோரையும் சமன் தூக்கித்தான் இந்த இடத்திலே பார்க்க வேண்டும். கூகுள் என்கின்ற ஒரு ஆப்ஸிலே முந்தி தட்டச்சு மட்டும்தான் இருந்தது. இன்று வாய்ஸ் கால் என்கின்ற ஒன்றை கண்டுபிடித்திருக்கிறார்கள் என்றால் 50 வயதிலே கையை தடுமாறுகின்ற நடுக்கமுற்ற நானும் அந்த நிலைக்கு வருவேன் நடுவர் அவர்களே. அப்படி வரும்போது நான் அந்த இடத்திலே கைத்தொலைபேசியில் அந்த தட்டினை தட்டுவதற்கு அந்தரப்படக்கூடாது என்கின்ற ஒரு நல்ல நோக்கிலே வாய்ஸ் கால், அதாவது குரலினூடாக பதிவு செய்ய அந்த அச்சு ஊடகம் அதை அப்படியே எங்களுக்கு தட்டச்சு செய்து தரும் நடுவர் அவர்கள். இந்த வளர்ச்சி எல்லாம் இல்லாமல் போய்விட்டால் நீங்கள் சொன்ன இளைஞர்கள் மட்டும் வாழ்வார்கள். முதியவர்களை எங்கே தரம் தள்ளுவது? இங்கே வெளிநாட்டில் இருப்பவனை முகம் பார்த்து கதைப்பதற்கு என்ன செய்வது? அவனுக்கு நாங்கள் இங்கே நல்லூரானின் தரிசனத்தை ஓம் தொலைக்காட்சியினூடாக காட்டுகின்றார்கள். அவன் தொலைபேசியில் தட்டு பார்க்கட்டும், வாட்ஸ்அப்பில் தட்டு பார்க்கட்டும், வைபரில் தட்டி பார்க்கட்டும், பேஸ்புக்கில் அதை எதிர்நூடாக தட்டி பார்க்கட்டும். ஆனால் ஊடகங்களிலும் வலை ஊடகங்களிலும் கண்காணிப்பின் ஊடாக அதை பெற்று மகிழ்கிறான் அல்லவா நடுவர் அவர்களே? ஏன் நீங்கள் நல்லவற்றை எடுத்துக்கொள்கிறீர்கள்? இல்ல, தீமையை மட்டும் எடுத்துக்கொள்வதாகத்தானே உங்களுடைய வாதம் இருக்கின்றது. நடுவ பெருந்தகை அவர்களே ஒரு திருக்குறளை அவர் முன்வைத்து சென்றார். யாகாவாராயினும் நாகாக்க சோகாவார் சொல்லிழுக்கப்பட்டு. அப்படியான நிலைக்குள் நாங்கள் தள்ளிவிடக் கூடாது நடுவர் அவர்களே. நாங்கள் திரைப்படங்களை ஓடி ஓடி ஒழித்து பார்த்தோம். உங்களுக்கு தெரியுமா தெரியாதோ என்று எனக்கு தெரியவில்லை. எங்களுடைய காலத்திலே யாருக்காவது கொண்டாட்ட வீடுகள் நடத்துவது என்றால் 5 நாளைக்கு தொடர்ச்சியாக அந்த மோட்டார் இன்ஜினிலே திரைப்படங்களை போடுவார்கள். அதை பார்ப்பதற்காக ஒழித்து ஒழித்து நாங்கள் 5 நாட்கள் தொடர்ச்சியாக விடிய இரவு அப்படியே போட்டுக்கொண்டே இருப்பாங்க. ஒழித்து ஒழித்து அந்த படங்களை பார்ப்போம். அதன் பின் மினி வந்தது. அதிலே 5 ரூபாய் கொடுத்து நாங்கள் திரைப்படம் பார்த்தோம். அன்று ஓடி ஓடி திரைப்படங்கள் பார்த்த விடயம்தான் இன்று நான் சிறுகதையிலே தேசிய விருது பெறுவதற்கு என்னை வழிவகுத்தது. அப்படி என்றால் நீங்கள் சொல்வீர்களா ஊடகங்களின் வளர்ச்சி எங்களை அதல பாதாளத்தில் தள்ளுகின்றது என்று? இல்லை, அதை பயன்படுத்தவர்களின் கைகளில் தான் இருக்கின்றது. அது அதல பாதாளத்தில் தள்ளுகின்றதா அல்ல அவரை அப்படியே மேலே உயர்த்தி விடுகிறதா என்பது நடுவர் அவர்களே. உங்களுக்கு தெரியும் மக்கள் இன்று எத்தனை பேர் நீங்கள் சொன்ன சமூக வலைத்தள ஊடகங்களினூடாக நன்மை பெறுகிறார்கள் என்று. இன்று படிக்காத ஒரு 3 பேர் யூடியூப் சேனலை தொடங்குகிறார்கள். வாங்க ஆடு வந்துருச்சு, வெட்டுங்க, சமையுங்க, போடுங்க. அப்படியே அவன் அவ்வளவு சாப்பாடையும் வீட்டையா கொண்டு போறான். இருக்கின்ற அந்த ஊர்களிலே இருக்கின்ற மக்களுக்கு பகிர்ந்தளித்து விட்டு செல்கின்றான். அவனுக்கு காசு வருகின்றது. அவன் ஒரு சாரார் மக்களுக்கு உதவி செய்கின்றான். அவன் படிக்காவிட்டாலும் அவனுடைய வாழ்வாதாரத்துக்கு இன்றைய சமூக வலைத்தளங்கள் அவனுக்கு பேருதவி புரிகின்றது நடுவர் அவர்களே. அதை தாங்கள் மனதில் குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும். இங்கே வருவார்கள், கள்ளக்காதல் அதிகரிக்கிறது, தற்கொலை அதிகரிக்கிறது, மாணவர்கள் தவறான வழிக்கு செல்கிறார்கள், தங்களுடைய அத்தனை பதிவுகளையும் அப்படியே போடுகிறார்கள், ஆபாசமாக போடுகிறார்கள். ஏன் நீங்கள் அதை போய் பார்க்கிறீர்கள்? நான் கேட்கிறேன். தலைவி அவர்களிடம் 3 கை தொலைபேசிகள், அதுவும் தட்டு தொலைபேசிகள். ஆனால் அவர்தான் தட்டு தொலைபேசிகள் தேவையில்லை என்று இங்கே வாதிட்டார். அப்படி என்றால் நீங்கள் தொலைபேசிகளை பாவிக்காமல் விடுங்களே. ஏன் பாவிப்பான் என்பதுதான் என்னுடைய கருத்து. நடுவ பெருந்தகை அவர்களை காலம் மாறும், மாற்றம் ஒன்றே மாறாதது. என்னுடைய தாத்தா இருந்தது மாதிரி நான் இருக்க முடியாது. என்னுடைய அப்பன் இருந்த மாதிரி என்னுடைய பிள்ளை இருக்க முடியாது. என் பிள்ளை இருப்பது போல் என்னுடைய பேர பிள்ளை இருக்க முடியாது. ஏனென்றால் சமூகம் மாறிக்கொண்டிருக்கும், வளர்ச்சி என்பது வந்து கொண்டே இருக்கும். அதனை நாம் தான் சரிவர கையாள வேண்டும். ஆகவே எங்களுக்கு இன்று ஊடகங்கள்
நன்மை பயக்கும் செய்திகள் நிறைய. அதை விடுத்து நாங்கள் தீமை வழியில் அதை கையாண்டால் மாத்திரமே அது எங்களுக்கு தீமை பகரும் என்று கூடி இன்னும் வளர்ச்சி எங்களுக்கு அதிகம் தேவைப்படுமே. அதுதான் மாணவர்களுடைய கல்வியையும் உச்சத்துக்கு இட்டு செல்லும். அவர்கள் விக்கிபீடியாவில் தேடும் அளவுக்கு அவர்களை கொண்டு செல்லும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்பொழுது செல்வதி அம்மா அவர்கள் சிறப்பாக சில கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார். இன்றைக்கு குடும்பத்தை பிரிந்து வெளிநாடுகளில் வாழ்பவர்கள் எல்லாம் தங்களுடைய உணர்வுகளை பகிர்ந்து கொள்வதற்கும் அன்பை பரிமாற்றிக் கொள்வதற்கும் இந்த சமூக ஊடகங்கள் வழிவகுக்கின்றன. சமூக ஊடகங்களின் மூலம் எங்களுடைய கருத்துக்களை எல்லாம் நாங்கள் பரிமாற்றம் செய்வதற்கு அது வாய்ப்பாக இருக்கிறது. ஆகவே இது வரவேற்கத்தக்க விடயம் என்பதை பதிவு செய்திருக்கிறார். இப்போ லம்போதரன் அவர்களுக்கு ஒரு சிக்கல் இருக்கும். லம்போதரன் அவர்கள் இந்த சமூக வலைத்தளத்தினூடாக பல ஆண்டுகள் உலாவிக் கொண்டிருக்கிறார், ஏதாவது சிக்குமா என்று. அப்படித்தான் லம்போ அப்பாரு முந்தியெல்லாம் கோயில் திருவிழாக்கள்ல தான் இந்த சம்பந்த கலப்புகள் நடக்கும், அல்லது காதலனும் காதலியும் சந்திக்கிற இடமாக இருக்கும். ஆனால் இப்பே சமூக வலைத்தளங்கள், சமூக ஊடகங்கள் அந்த தேடலை இலகுவாக்கி இருக்கிறது. அதனாலே லம்போ அந்த துறையில் கைதேர்ந்தவர். அதனாலே அவருக்கு சில நேரம் வருத்தத்தக்க கூடிய விடயங்கள் அதில் இருந்திருக்க கூடும். அதனால் அந்த பக்கம் வந்திருக்கிறார். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ் துறை மாணவன் லம்போதரன் அவர்களை இந்த சமூக ஊடகங்களுடைய வளர்ச்சி வருந்தத்தக்கது என்று பேசுவதற்காக அழைத்து நிற்கின்றேன். வாருங்கள். அடிக்க அடிக்க செத்த கூட்டத்திலிருந்து என் நிலங்காக்க தன் உயிர் நீத்த என் மண்ணின் மைந்தர்களை தனி வழங்கி இந்த அவையிலே வீற்றிருக்கக்கூடிய என்னுடைய பெருமைக்குரிய நடுவர் அவர்களுக்கும் என்னுடைய சக பேச்சாளர்களுக்கும் டான் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நேரடியாக தலைப்பிற்கு நுழைகிறேன். இன்று நிதர்சனத்திலே தேவையான ஒரு தலைப்பு எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இன்றைய கால சமூக ஊடகங்கள் வளர்ச்சி, அந்த வளர்ச்சி எங்களுக்கு வரவேற்கத்தக்கதாக இருக்கிறதா, வருந்தத்தக்கதாக இருக்கிறதா? இன்றைக்கு நான் இங்கே பேச வந்த இடத்திலே எனக்கு ஆதங்கம் இருக்கிறது. இரண்டையும் கடந்து ஆதங்கம் இருக்கின்றது. அந்த வருத்தம் எனக்கு அந்த சமூக ஊடகங்களிலே, சமூக வலைத்தளங்களிலே எதுவும் சிக்கவில்லை என்று வருத்தம் அல்ல. என்னிலும் பார்க்க என்னுடைய சகோதரர்கள், எதிரிலே அமர்ந்திருக்கக்கூடிய சகோதரர்கள் சொன்னது போல 90s கிட்ஸ், தாங்களாவே சொன்னார்கள் 90s கிட்ஸ். அந்த வயதிலே இருக்கிறவர்கள் கூட என்னை விட ஒரு மெச்சூரிட்டி இல்லாத ஆக்கலாம். செய்கிற செயல்பாடுகள், நடக்கிற விஷயங்களை பார்த்தால் எனக்கு வருத்தமா இருக்கு. முதல்ல நான் அண்ணாக்கள் அக்காக்கள் கதைச்ச விஷயத்துக்கு வாரேன். எங்கட தலைவி வந்தா 3 தரம் அடித்து சொன்னா, என்னண்டு ஆணித்தரமா சொன்னாவாம், சமூக ஊடகங்கள் வருந்தத்தக்க விஷயத்தையே செய்கிறது என்று. அண்ணா அக்காவும் வந்துச்சுன்னா முச்சுக்கு 300 தரம் சொல்லிச்சினோம். வரவேற்கத்தக்கது தானே, ஏன் வரவேற்கத்தக்கது தானே. நாங்கள் 5 ரூபாய்க்கு படம் பார்த்தினாங்க, 14 ரூபாய்க்கு ரீலோட் போட்டுனாங்க. இப்போ பேக்கேஜ் வந்துட்டு, அப்படியே பேக்கேஜ் வந்துட்டு இப்போ இன்னும் கூட கைக்கலாம். அப்படி இருந்தும் இந்த வரவேற்புக்குள்ள இருக்கிற அண்ணருக்கும் இன்னும் ஒன்றும் சிக்கல. அது பெரிய பகுதி. அண்ணன் எனக்கு தான் பேசுக்குள்ள மெசேஜ் போடுறாரு, அதுவும் தெரியும். இன்னொரு பகுதி என்னன்னு சொன்னா, இந்த சமூக ஊடகங்கள் எங்களை அப்படியே தூக்கி நிறுத்துது. அந்த பிடிஎஃப் எடுத்து அண்ணன் பார்ப்பாராம். அந்த பிடிஎஃப் எங்கே இருந்து எடுத்தது? சமூக ஊடகம் சும்மா எடுத்து இப்படி டைப் பண்ணி விட்டா அந்த பிடிஎஃப் வராது. அதுக்கென்ற ஒரு மூலம் இருக்குது. அந்த மூலம் அங்கே இருக்குது, ஒரு புத்தகத்தில் இருக்குது. அந்த புத்தகம் அங்கே இருக்குது, நூலகத்தில் இருக்குது. அதைத்தானே தலைவி கீச்சு மோச்சன்னு கத்தி கொண்டு வந்தா, தலைவிக்கு சொல்லவும் பிள்ளைங்க இல்லையோ என்னென்ன எனக்கு தெரியல. அப்ப சமூக வலைத்தளங்கள் தூக்கி நிறுத்துதான். எனக்கு பேஸ்புக்கில் மெசேஜ் போடுற ஆக்களை பார்த்தால் ஒரு பிள்ளையும் போடாது. படியல் ஆறு வானவில் டீம், வானவில் என்று சொல்லி அவங்க நான் டிக்டாக்கை தட்டினா அவங்க எல்லாம் வராங்க, பேஸ்புக்கை தட்டினா அவங்க எல்லாம் வராங்க, இன்ஸ்டாகிராமை தட்டினா அவங்க. அந்த அல்கோரிதம் என்ன சவத்துக்கு அதை கொண்டு எனக்கு விடுதுன்னு தெரியல. போட்டா எனக்கு அது பிள்ளைகள் மெசேஜ் பண்ண இல்லைன்னா கவலையை தாண்டி அவங்க போடுறாங்கன்ற ஒரு பயம் இருக்குது. அப்ப அந்த படியல் எனக்கே அவ்வளோ மெசேஜ் போடுறாங்களா, பிள்ளைகளுக்கு எவ்வளோ மெசேஜ் போடுவாங்க? நீங்க யோசிச்சு பாருங்க. எல்லாருக்கும் சகோதரிகள் இருக்கும். அக்கா வந்த உடனே சொன்னா, இந்த ஊடகங்கள் இல்லை என்றால் நாங்கள் இதில் இருந்து பேசி இருப்போமா? இந்த 4 பேர் இருந்து கதைக்கிறோம் பாருங்கோ. அதான் சொல்றேன், இந்த ஊடகங்கள் இல்லை என்றால் எங்களுக்கு இப்படி தலைப்பே வந்திருக்காது. ஏன் வருந்தத்தக்க வேண்டிய விஷயமே நடந்திருக்காது.
இந்த ஊடகம் இருக்கிறதால தான் எங்களுக்கு இந்த வருத்தம் இருக்குது. பிற அக்கா சொன்னா அந்த கொரோனா டைமில் ஆனா தெரியாது, ஆவன்னா தெரியாது, ஏபிசிடி தெரியாது, ஒன்றுமே தெரியாது. அப்ப பாத்திமேர் எல்லாரும் வந்து சூமில் அப்படியே படிப்பி என்று படிப்பிச்சு எங்கட படியெல்லாம் அப்படியே கொண்டு போயிட்டாங்க. இப்ப ஒரு பிரச்சனை இருக்கு தெரியுமா நடுவர்களே? ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் இடையில அந்த அந்நியோன்யம், அந்த மரியாதை இப்ப குறைவு. அது எங்க இருந்து வந்தது தெரியுமா? அந்த கொரோனா டைமில் சூமில படிப்பிச்சது. ஏனென்றால் நான் மதித்த அந்த ஆசிரியர், என் நண்பன் மதித்த ஆசிரியர், நாங்கள் ஒரு பெருமையாக ஒரு உயர்த்தி வைத்திருந்த ஆசிரியர் சூமிலே கற்பிக்கின்ற பொழுது மியூட் போட்டிருக்கும். அப்ப அந்த படியன் எப்படி கதைப்பான்? அந்த ஆள் படிப்பிக்குது, இவன் லூசன் படிப்பிக்கிறான். அப்படி கதைக்கக்கூடிய அந்த மனநிலையை, அந்த பக்குவமற்ற இளைஞனை உருவாக்கியது அந்த நிகழ்நிலை கல்வி. நாங்கள் வகுப்பறையிலே இருக்கின்ற பொழுது எங்களுடைய கண்ணியமான அந்த பார்வை, அவருடைய கண்டிப்பு எல்லாம் எங்களிடம் இருக்கும். எங்களிடமிருந்து ஆசிரியரை நோக்கியதாக திரும்பும். ஆசிரியரை நாங்கள் மதிக்கின்ற பக்குவம் எங்களுடைய வகுப்பறைகளிலே இருந்தது. இந்த சமூக வலைத்தளங்கள், இந்த நிகழ்நிலை கல்விகள் எல்லாம் இல்லை. இன்னொன்று சொன்னார்கள், இந்த ஊடகம் என்றால் அச்சு ஊடகம், அச்சு ஊடகம் இந்த வலைத்தளங்கள் என்று சொன்னார்கள். இந்த இரண்டு விஷயத்திலே ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. ஒன்று வெகுசன ஊடகம், மாஸ் மீடியா, அதாவது அந்த அச்சு ஊடகமாகிய பத்திரிகையாக இருக்கலாம் அல்லது தொலைக்காட்சி வானொலியாக இருக்கலாம். இந்த மூன்றிலுமே ஒரு பிரதம ஆசிரியரை கண்டுதான் செய்தி தாண்டி எங்களுடைய மக்களுக்கு சென்று சேர்கின்றது. அப்படி என்றால் அங்கே பிழை நடக்க வாய்ப்பில்லை. அந்த செய்திகள் ஒழுங்கானதாக இருக்கும். இந்த ஏஐல போட்டுட்டு எடிட் பண்ணுவாங்க. ஒரு ஏக்கர் அளவில் பெரிய பூசணிக்காய் இருக்கும், தெல்லிப்பளையில் காய்த்த பூசணிக்காய் ஷேர் பண்ணுங்கண்டா சிலர்களுக்கு விளங்காத ஷேர் பண்ணி வச்சிருக்குங்க. இந்த ஃபேக் நியூஸ் இருக்கு. இந்த படியான கிட்னி ஃபெயிலியர், இந்த இதுவருக்கு இந்த வருத்தம் இருக்கு, அந்த வருத்தம் இருக்கு, இந்த அக்கௌண்ட் நம்பரை போட்டால் அதுக்கு கொஞ்சம் காசு போகும். இதெல்லாம் அங்கேருந்து வருது அந்த சோசியல் மீடியாவில். ஒவ்வொருத்தரும் எங்கட கையில் இருந்து இந்த பயன்படுத்துகிறோமல்லோ, அதான் பிரச்சனை. கண்டவன் நின்றவன் எல்லாம் எடுத்து பேசுக்குள்ள போடுறது. அதுக்குள்ள கல்யாண வீடு நடந்து கொண்டிருக்கும், மாப்பிள்ளை தாலி கட்டி கொண்டிருப்பார், பின்னால் இருந்துட்டு தான் கண்ண கசைக்காவது கொண்டு போவான். அடுத்த வீடியோ வரும், உண்மையான காதல் என்று ஒன்று உள்ளது. அண்டா அந்த மாப்பிள்ளைக்கும் பொம்பளைக்கும் அவன் ஆரண்டே தெரிஞ்சிருக்காது. அதான் பெரிய விஷயம். இவன் என்ன செய்வான்னா, அந்த விஷயம் என்னன்னா, தண்ட காதலை விட்டுட்டு அவனை கட்டிட்டு போறாளாம அது டிக்டாக்ல வருது. இப்ப நாங்க சுய அறிவோட செய்கிறோமாக, சுய அறிவோட பாக்குறோம். அக்கா சொல்ற ஆபாசமான விஷயங்களை நான் கதை பண்ணதான் சொல்றா, ஆபாசமான விஷயங்களை போடுறாங்களாம், தற்கொலை செய்யறாங்களாம், காதலாம், அதான் மீதாம் என்றலாம் சொல்லி வெறிவினமா கதைக்கிறதுக்கு ஏன் நீங்க பாக்குறீங்க? நாங்க ஏன் அவங்க போடுறாங்க? நான் பார்க்காத இந்த பிரச்சனை. முகத்தை மட்டும் பார்க்கறது, முகத்தை பார்க்கறது, முழுசா பார்க்கறது எல்லாமே எங்களுடைய சமூகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த பெண்கள் மீது அது ஒரு வீண் அவப்பெயர். நாங்க சொல்லலாம், சரி நான் பார்க்கல என்று சொன்னா போல ஒரு பெண்ணை, ஒரு பெடியன், ஒரு இளைஞன் சமூக வலைத்தளத்திலே தவறாக அவதூறாக பரப்புகிறான். நாங்கள் எல்லோருமாக சென்று சொல்கிறோம், உன்னை நாங்க அப்படி நினைக்கல, உன்னை நான் பார்க்கலைன்னா அந்த பெண் ஒத்துக்கொள்ளுமா? அது எவ்வளவு ஒரு அச்சுறுத்தல், எவ்வளவு ஒரு பாதுகாப்பு, எவ்வளவு கீழ்த்தனமான வேலை. நான் அதை செய்யவில்லை, நீங்கள் செய்யவில்லை, ஆனால் அவர் செய்கின்றவர்களை இந்த சமூக வலைத்தளங்கள், சமூக ஊடகங்கள் வளர்த்து விட்டு கொண்டிருக்கிறது. அந்த வளர்ச்சி என்பது சரியான பாதையான வளர்ச்சி அல்ல, பிழையான பாதையான வளர்ச்சி. நாடு வளர்ச்சி பாதையில் அடைந்து செல்கிறது என்று நியூஸ் வரும். இடையில பார்த்தா கடன் வாங்குவதில் வளர்ச்சி அடைந்து செல்கிறது. அப்ப நாடு வளர்ச்சி அடையுதோ? இல்ல. இப்ப அரசியல் அண்ணன் ஒரு கதை சொன்னார், அது பெரிய பகுதி. அண்ணன் சொன்னார், கத்தி இருக்குமாம், அந்த கத்திய கொலகாரண்ட கையில கொடுக்கணும், இல்லாட்டி வைத்தியர்ட கையில கொடுக்கணும். வைத்தியர் வந்து காப்பாத்து வேறாம், கொலகாரம் குத்தி கொண்டு போடுவானா. இந்த கத்தின்றது சமூக வலைத்தளம், பேசுவேன் அந்த ஊடகம். அந்த ஊடகத்தை ஒரு வைத்தியரை வச்சு என்ன செஞ்சாருன்னு உங்களுக்கு தெரியும் தானே? பிறகுதான் சொல்றாங்க, அடி அவனை யாராவது சொல்லி நிப்பாட்டுங்கடா, அது வைத்தியர் இல்லா பைத்தியம். இப்ப அண்ணன் சொன்ன அந்த உதாரணத்தையே நான் வச்சுவாரன். என்னுடைய நடுவர் சொல்லி இருந்தார், ஜனநாயக எதிர்ப்பாளர்கள் கூட சமூக வலைத்தளம் கூட என்னுடைய வயசுல இருக்கிற படியல் என்ன செய்யறாங்க, ஹீரோயிசம். அது டிக்டாக்ல பார்த்து சுட்டாலும் சங்கு நிறம் எப்போதும் வெள்ளையரான்னு போட்டு ஒருத்தர் வாரு, அவன் அடிச்சாடி என் இனத்துக்கு அடிச்சடி அதை போடுறவனுக்கு தெரியாது. என்ன காரணம்? அந்த சமூக வலைத்தளம் பிள்ளையா கொண்டு போகுது. என்ற ஜாழ் நூலகம் எரிக்கப்பட்டதுக்கு எத்தனை பேர் குரல் கொடுத்தார்கள். ஆனால் ஒரு மண்ணுத்தியாலம் சமூக வலைத்தளம் முடக்கப்பட்டு விட்டால் அது ட்ரெண்டிங்ல வரும். அப்ப நாங்க எவ்வளவு ஒரு கேவலமான, எவ்வளவு சிந்திக்க முடியும். அண்ணன் வந்து சொன்னார், சமூக ஊடகங்கள் இருக்கு, இதெல்லாம் நீ கேவலமா கதைக்கணும், அப்படி உணர்ச்சி வசப்பட்டு கேச்சார். எவ்வளவு பிரச்சனைக்கு மத்தியில நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கோமா? முள்ளிவாய்க்கால் நினைவு தூவியில கடைசியா நான் எனக்கு இந்த ஒரு ஆதங்கம் இருந்தது. முள்ளிவாய்க்கால் நினைவு தூவிக்கு நான் சென்றிருந்தேன். அந்த நாளில் நான் அது பாதிக்கப்பட்ட ஒரு படியில்
இருக்கின்ற பொழுது என்னுடைய தோழி ஒருத்தர் தெரிந்த தோழி ஒருத்தர் வந்தார். ஒரு கருப்பு பேண்ட் எடுத்து காட்டினா வீடியோ எடுபடுது, சுத்தி வாரா ஆக்கள் எல்லாம் பார்க்குறா. அதுல அந்த அவர்களுக்காக அந்த மரியாதைக்காக ஏற்றப்பட்ட தீபத்தை தொட்டு கும்பிட்டா அடுத்த நாள் ஒரு பாட்டோட டிக்டாக்ல வருது. அவ்வளவு பேர் அழுது கொண்டு இருக்கிறாங்க. அது உங்களுக்கு அது ஒரு வியூஸ், அந்த சமூக வலைத்தளம் அதில் ஒரு கிக் கொண்டு கொடுக்குது. அவைக்கு கூப்பிட்டு கேட்டேன், ஏன்னா நான் செஞ்சதுல என்ன பிள்ளை இருக்கு, அவன் உணர்வை நான் கொண்டாடுறேன். ஒருத்தன் போய் கல்யாண வீட்டில், சாமத்திய வீட்டில், பிறந்த நாள் வீட்டில் சிரிச்சு போட்டோ எடுக்கலாம், வீடியோ எடுக்கலாம், எந்த தப்பும் இல்லை. ஒருத்தன் செத்த வீட்டில் போய் அழுது கொண்டு எடுத்தாலும் புலதான். தொடர்ந்து நாங்கள் இந்த சமூக வலைத்தளங்கள், இந்த சமூக ஊடகங்கள் எங்களை வளர்ச்சி பாதைக்குத்தான் கொண்டு செல்லுது, வாங்குவோன்னு வரவேற்றம் என்று சொன்னால் நாங்கள் இதை விட கேவலமான பின்தங்கிய நிலைக்கு செல்வோம். சரியான விஷயங்களை மட்டும் எடுத்துக்கொண்டு மற்றவற்றை அகற்றிவிட்டு எங்களுக்கு ஏற்றதை என்னுடைய இனத்துக்கு இந்த சமூக வலைத்தளம் எவ்வாறு பயன்படும் அந்த அளவில் வைத்துக்கொண்டு என்னுடைய இனம், என்னுடைய கலை, கலாச்சாரம், மொழி, மண் எதுவும் பாதிக்காத வகையிலே கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு ஆசை இருக்கு. நன்றி. லம்போதரன் அவர்கள் இந்த சமூக ஊடகங்களினுடைய வளர்ச்சியினுடைய வருந்தத்தக்க விடயங்களை பதிவு செய்தார். ஆகவே நாங்கள் வருத்தத்திலிருந்து இந்த முடிவுகளை பார்க்கலாம் என்று தோன்றுகிறது. ஒரு உணர்வுகளை நாங்கள் எப்படி முதலீடாக்குறோம் என்பது பற்றி பதிவு செய்தார். ஒரு துர்க்கமான இறப்பு வீடுகள் சரி, ஏதோ ஒரு விடயத்தை என்னுடைய லாபத்துக்காக, என்னுடைய பிரபலத்துக்காக அந்த உணர்வுகளை நான் ஒரு பண்டமாக்குறேன். மனித உணர்வுகளை பண்டமாக்கி விற்பனை செய்கின்ற ஒரு தளமாக சமூக வலைத்தளங்கள் மாறிவிட்டனவா என்று தோன்றுகின்றது. இன்றைக்கு விபத்து நடக்கின்ற போது விபத்துக்கு உதவுகின்றவர்களை விட அந்த விபத்தை படம் பிடித்து யார் தன்னுடைய சமூக வலத்தில் முதலில் பதிவு செய்கின்றோம் என்ற போட்டி இருக்கிறது. அதுவும் ஒரு அபத்தமான போக்கை காட்டுகிறது. இன்றைக்கு சமூக வலைத்தளங்கள் அதனுடைய பாவனை இன்று மனித குலத்திலே ஒரு பிரச்சனையாக வடிவமைத்திருக்கிறது. இன்றைக்கு தொடர் நாடகங்களை எடுப்பவர்கள் எல்லாம் ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்றது. ஒரு பிரச்சனை இயல்பாக ஒரு பிரச்சனை இல்லாமல் சில பிரச்சனைகளை உருவாக்கம் செய்வது போல இந்த சமூக வலைத்தளங்களுடைய வருகை குடும்பங்களில் ஒரு பிரச்சனையாக மாறி இருக்கிறது. அதனை எவ்வாறு அணுகிறார்கள், எவ்வாறு பரப்புகிறார்கள் என்ற அடிப்படையில் குடும்பங்களுடைய பிளவுக்கு இந்த சமூக வலைத்தளங்கள் காரணமாக அமைந்திருக்கிறது. இந்த பேச்சாளர்கள் பேசுகின்ற போது அவர்கள் ஆங்காங்கே ஊடகங்களில் கூடாக நகர்ந்து வந்தார்கள். ஆனால் இங்கே பேசு பொருள் என்னவென்றால் சமூக வலைத்தளங்கள். நான் சொன்னேன் 1997 6 டிகிரி என்கின்ற சமூக வலைத்தளத்தில் இருந்து 2016 டிக்டாக் வருகையில் இருந்து இப்போது 2020 அதனுடைய பரிமாணம் மாறி இருக்கிறது. ஆக முகப்புத்தகமாக இருக்கலாம், இன்ஸ்டாகிராமாக இருக்கலாம், யூடியூபாக இருக்கலாம், இப்படி எல்லாம் சேர்ந்ததுதான் சமூக வலைத்தளம். இந்த பக்கத்தில் இருக்கின்ற பேசு பொருள்களை, வரவேற்கத்தக்க விடயங்களை, வருந்தத்தக்க விடயங்களை இன்றைய பட்டிமன்றத்தினூடாக பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. அப்போ இந்த உணர்வுகள் பண்டமாக்குகின்ற மாதிரி இன்றைக்கு ஒரு ஊர்ல யாராவது இடத்துல ஒரு தகவல் யார் வச்சிருக்கிறானோ அவன் தான் பெரியார். அதிகாரம் அவனிடம் இருக்கும். அவனோட கதைக்க கூடாது, எல்லா ரகசியமும் தெரியும். ஒரு கதைக்க போனா இடையே உண்ட கொப்பரை தெரியுமோ, கொம்மாவை தெரியுமோன்னு அடுத்த சந்ததியெல்லாம் இழுத்து விடுவான். ஏன்னா அவன்கிட்ட டேட்டா இருக்கும், அந்த ஊருண்ட எல்லா விடயமும் இருக்கும். அவனோட கதைக்கிறது பயமா கதைக்கணும், என்ன நடுத்தரில் சந்தி சிரிக்க பண்ணிடுவான். அந்த மாதிரி தான் எங்களுடைய சொந்த தகவல்களை, தனிப்பட்ட தகவல்களை எல்லாம் சமூக வலைத்தளங்களில் நாங்கள் பதிவு செய்கிறோம். அது எங்களுக்கு இன்னொரு கட்டத்தில் ஆபத்தாக முடியும். இந்த தளங்கள் எல்லாம் யார்? ஒரு பல்தேசிய கம்பெனியுடைய ஒரு டேட்டா பேங்க்ல இது உங்களுடைய தகவல் எல்லாம் இருக்குது. நான் இன்னொரு இடத்துக்கு SMS பண்றேன், யாருக்கும் தெரியாதண்டு இல்லை, அது அந்த சர்வர்ல உன்னுடைய SMS அங்க குடியிருக்கும். அப்போ என்னுடைய தனிப்பட்ட தகவல்களை நான் யாரோ ஒருவருக்கு கொடுக்கிறேன். ஆகவே அந்த தகவலுக்கு சொந்தக்காரன் ஒரு அதிகார மேல்நிலைக்கு வருகிறான். உலகத்தினுடைய அதிகார மேல்நிலைக்கு இங்கே வருகிறான். இப்போ எலான் மஸ்காக இருந்தாலும் சரி, அந்த ஐக்கிய அமெரிக்காவை சார்ந்த அந்த தளங்கள் இப்பொழுது மேல்நிலைக்கு வருகின்ற போது உலகத்தினுடைய பிடி அங்கே இருக்கிறது, பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கிறது. அதுபோலதான் இன்றைக்கு சமூக வலைத்தளங்களின் தனி உரிமை சார்ந்த விடயங்கள் அச்சுறுத்தலாக மாறி இருக்கிறது.
பெண்கள் தங்களுடைய காப்பை பற்றி யோசிப்பதில்லை, ஆண்களும் தங்களுடைய சுய மரியாதையை பற்றி யோசிப்பதில்லை. சமூக வலைத்தளங்களில் அதை போட்டுவிட்டால் சரி என்ற அடிப்படையில் ஒரு கட்டத்தில் சிக்கல் நிறைந்தது குடும்ப வாழ்வு, அவருடைய தனிப்பட்ட வாழ்வு சிக்கல் நிறைந்ததாக மாற்றம் அடைகிறது. ஆகவே சமூக வலைத்தளங்கள் அந்த பிழையை செய்கின்றன. அடுத்தது சமூக வலைத்தளங்களுக்கூடாக நாங்கள் எங்கேயாவது போனால் இப்பொழுது சமூக வலைத்தளங்கள்ல இளசுகள் தான் மாட்டிக்கின்றதில்ல, பெருசுகளும் மாட்டி போயிருக்கு. ஒரு வீட்டுக்கு போனா பெருசுகள் வந்து எங்களோட சந்திச்சு கதைக்கும், ஆறுதல் சொல்லும், எங்களுக்கு ஆதரவா இருக்கும். இப்ப எல்லாம் நான் அந்த போன வீடுகள்ல போனா அவா ஒரு மூலையில குந்தி இருப்பா, ஐயா ஒரு மூலையில குந்தி இருப்பார். ஐயாக்கு இவன் பழக்கி விட்டான், யூடியூபை பார்க்கறது, சமூக வலைத்துல பேஸ்புக்கை திறக்கிறது, எல்லாத்தையும் இந்த இளசு பழக்கி விட்டுடும். அப்ப பழசு அதோட குந்திடும். அப்ப பழசு இளசால கட்டிச்சுது. அப்ப இப்போ எங்களுக்கு ஆறுதலுக்கு அல்ல கருத்துக்களை பரிமாற்றுவதற்கான அந்த இடம் இல்லை. அவரும் மண்டைய கீழே குப்புற போட்டுட்டார், இளசும் இல்லை பழசும் போட்டுட்டு. அப்போ சிக்கல். அப்ப சமூக வலைத்தளங்கள் ஒரு சிக்கல் நிறைந்ததாக மாற்றம் அடைந்திருக்கிறது என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. ஆகவே அது ஒரு வருந்தத்தக்க விடயமாக அது போய்கொண்டிருக்கிறது. ஆனால் இங்கால் ஒரு வரவேற்கத்தக்க விடயமும் இருக்கிறது தானே. இப்போ கால வர்த்தமானம் என்பது நாங்க பழசுக்கு திரும்புறையில, இந்த காலம் என்றா நான் எப்பொழுதுமே இந்த காலத்துல நான் அந்த காலத்துல அப்படி அந்த காலத்துல அப்படி எது சொன்னாலும் நாங்கள் எங்களுடைய ஆக்கள் அப்படிதான் கதைக்கிறோம். நாங்க முந்தி தெரியுமோ, அந்த காலத்துல தெரியுமோ, அந்த காலம் இல்லை, எந்த காலத்திலும் அதுக்குரிய பிரச்சனை இருக்கும். அப்ப காலம் வரலாறு என்பது முன்னோக்கினது, மனித குலம் என்பது முன்னோக்கியது, நாங்க பின்னோக்கி போறேன். தொழில்நுட்ப வளர்ச்சி என்பது முன்னோக்கியனாக இருக்கும். அந்த வளர்ச்சியை நாங்கள் எப்படி மனிதகுல மேம்பாட்டுக்கு எப்படி பயன்படுத்தலாம் என்று சிந்திப்பதுதான் மனிதகுல விடுதலைக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். நாங்கள் சமூக வலைத்தளமே இது யாரோ இளசுக்கு சொந்தம், யாரோ ஆக்களுக்கு சொந்தம் என்று நாங்கள் சும்மா இருக்க முடியாது. எங்களுடைய உணர்வுகளை சிந்தனைகளை யாரோ ஒருவர் நெறிப்படுத்திக் கொண்டிருப்பார், அது எங்களுக்கு தெரியாமல் நடக்கும். இந்த கூரையை பிச்சு கொண்டு தார கடவுள் கூறிய பிச்சு கொண்டு தார மாதிரி எங்களுக்கு அண்டனாக்களாலும் இந்த வலைத்தளங்களாலும் தான் எங்களுக்கு மண்டேக்கு இந்த பொது புத்தி வந்து சேருது. இந்த பொது புத்திக்குள்ளதான் நாங்கள் சிறப்பு புத்தியை கண்டுபிடிக்கணும். இந்த பொது புத்தி எங்களுடைய சிறப்பு புத்தியை தடுக்குது. அப்ப அது எப்படி வழி நடத்துதுண்டா ஒரு மேஜிக் உலகத்தில் எங்களை கொண்டு போகுது. சமூக வலைத்துல நான் ஏதோ ஒன்றை பார்த்தா அதைத்தான் என்ன திரும்ப திரும்ப பார்க்க தூண்டும், அதை நோக்கித்தான் என்ன நகர்த்தும். அப்போ நான் என்னுடைய உணர்வு யாரோ ஒருவர் கண்ட்ரோல் படுத்துகிறார் என்ற நிலை இருக்கிறது. ஆனாலும் என்னுடைய தெரிவுகளை நான் இலகுவாக்கி கொள்ள சமூக வலைத்தளங்களில் முடியும், அதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. என்னுடைய கருத்துக்களை நான் பதிவு செய்து கொள்ள முடியும். என்னுடைய இந்த உலகத்தினுடைய கலாச்சாரங்களை புரிந்து கொள்ள முடிகிறது. இன்னொருவரோடு என்னுடைய அறிவை ஷேர் பண்ணக்கூடியது. எங்கள் நாலேஜ் வந்து மற்றவரோடு பகிர்ந்து கொள்ளுகின்ற போதுதான் அது அறிவு பெருக்கமாக மாறுகிறது. ஆகவே சமூக வலைத்தளத்தினூடாக இன்னொருவனுடைய அந்த புலமையை நான் பெற்றுக்கொள்வதற்கு ஒரு வாய்ப்பை இந்த சமூக வலைத்தளம் ஏற்படுத்தி இருக்கிறது. ஆக இந்த எங்களுடைய வரவேற்கத்தக்க விடயங்கள் சமூக வலைத்தளங்களில் நிறையவே இருக்கிறது. கவிஞர் முருகையினுடைய முன்னோக்கு கவிதை 6 சென்ற பல வளைவுகளை எல்லாம் தாண்டி இலக்கை அடைவது போல மீண்டும் அது மலை நோக்கி நகராது. அதுபோலதான் இந்த காலமும் வளர்ச்சியும் பின்னோக்கி நகராது. இன்றைய காலம் வளர்ச்சி மிகுந்த காலம், அதில் சந்தேகமில்லை. சமூக வலைத்தளங்களுடைய வருகை வரவேற்கத்தக்கது. இந்த வரவேற்கத்தக்க இந்த நிகழ்வு ஆனால் எங்களுடைய பாதுகாப்போடும் அரசினுடைய பாதுகாப்போடும் சமூகத்தின் பாதுகாப்போடும் அது நெறிப்படுத்துகின்ற போது சமூக வலைத்தளங்களினுடைய வருகை வரவேற்கத்தக்கதே என்று தீர்ப்பு கூறி அத்தனை பேச்சாளருக்கும் இதை கேட்டிருந்த நேயப்பெருமக்களுக்கும் நன்றி கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.